எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டால், நாளையிலேருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பம். இந்த வசந்த நவராத்திரியில் நம்ம ஆற்றுல 9 நாளும், யூஸ்வலாக வசந்த நவராத்திரியில் நம்மளுக்கு பூஜை 15 நாள். ஆனால் நம்ம 15 நாளுமே சங்கல்பம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஆற்றுல டெய்லி நவாவரண பூஜை நடக்க போகிறது. அதில் யாருக்கெல்லாம் பண்ணணும் தோன்றதோ அவள் எல்லாரும் என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பரில் மெசேஜ் போடுங்கோ. என்கிட்ட பேசுகிறதுனா ஈவினிங் 4:30க்கு மேலே. காலம்பரை எனக்கு பூஜைகள் இருக்குது. அது தவிர எனக்கு ஜோல்சியத்தோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால ஈவினிங் 4:30க்கு மேலே பேசினா நம்ம இதை பற்றி பேசி சங்கல்பம் எடுத்துக்கலாம். இல்லை யாரெல்லாம் சங்கல்பம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், வசந்த நவராத்திரி படிப்புக்காக பண்ணுறது. அப்போது யாராவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறா அந்த மாதிரி இருக்கிறவா, அந்த குழந்தைகளுடைய இதை நம்மளுக்கு பஞ்சமி அன்னைக்கு, அதாவது 23/3 அன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு அந்த இதை சங்கல்பத்தை எடுத்துக்கலாம். திருதியை அன்னைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எந்த நாள் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் அவளும் இதை இந்த இதை அனுப்பிச்சிக்கலாம். அதில் மெசேஜ் அனுப்பலாம். அதை தவிர நம்ம இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. சந்தான சப்தமி, அதாவது இது 25/3/2026 புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை வருது. இதில் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போயின்னு இருக்கோ அவ எல்லாரும் இந்த இதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக பண்ணுறவா 2 பேருடைய பேர், கோத்திரம் தெரியும்னா கோத்திரம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம், 2 பேருடைய பேர் நட்சத்திரம் மாத்திரம் கொடுத்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்கலாம். இதை தவிர பஞ்சமி அன்னைக்கு திருமணம் தள்ளி போகிறவாளும், அதுக்கப்புறம் பூமி வாங்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறவா, இவா எல்லாரும் நம்மளுக்கு பஞ்சமி அன்னைக்கு இது பண்ணிக்கலாம். அதுபோல் எனக்கு இதில் நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம். 26/3 பிரிந்து போன தம்பதிகள், இவாளுக்காக நாங்கள் எங்களுக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அவ எல்லாரும் இந்த அசோக அஷ்டமி அப்படிங்கிறது 26/3 வருது. அசோக அப்படின்னா அசோகம், சோகங்கள் மாறக்கூடிய என்ன அந்த மாதிரி இருக்கிற அவளும் இந்த 26/3க்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். இதை தவிர தர்மராஜ தசமி, அதாவது தசமி அன்னைக்கு யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எங்கள் ஆற்றுல யாரா பெரியவா உடம்பு சரியில்லாமல் இருக்கா, ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்கா, அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவளுக்காக நீங்கள் இதில் சங்கல்பத்தில் கலந்துக்கலாம். மாத்திரம் டெய்லி காலம்பரை ஒரு 9லேருந்து 10:30க்குள்ளே இந்த பூஜைகள் நடக்கும். ஒரு 1-1.5 மணி நேரம் நடக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வசந்த நவராத்திரி ஆனதுனால நம்ம டெய்லி ஒரு கலந்த சாதம், இந்த சங்கல்பத்துக்கு பண்ணுறவாளுக்கு என்னெல்லாம் இந்த பூஜைகளில் என்னெல்லாம் இன்க்ளூடட் சொல்லிடுறேன். டெய்லி அபிஷேகம் சுவாமிக்கு, அதுக்கான ஆவரண பூஜை, அதுக்கப்புறம் ஒரு கலந்த சாத நைவேத்தியம், அதுக்கப்புறம் இந்த பூக்கள் எல்லாமே மணமுள்ள பூக்கள். அதாவது இந்த சீசன் மல்லிகை பூ சீசன், அதனால் மல்லிகை மறுக்கொழுந்து இந்த மாதிரி பூக்கள்னால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லா பூஜைகள்லாம் முடிஞ்சுட்டு சுவாமிக்கு தீபாராதனை காமிச்சுட்டு, உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் டெய்லியோடு ஃபோட்டோஸ் அப்டேஷன் ஆகும். யூடியூப்லேயே ஷார்ட்ஸாக இதாகும். ஓகேவா? நீங்கள் கோயம்புத்தூரில் யாராவது இருக்கீங்கன்னா என்கிட்ட பேசிட்டு நம்ம மாற்றுக்கு வரலாம். கோயம்புத்தூரில் இருக்கிறவா எங்களுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும், நாங்கள் வரணும், எனக்கு சங்கல்பமே பண்ணிக்க வேண்டாம், எனக்கு பூஜையை பார்க்க வரணும் அப்படிங்கிறவா கோயம்புத்தூர்லேருந்து தாராளமாக வரலாம். எனக்கு தனியாக வீடியோ எடுக்க முடியாது, அதனால் ஃபோட்டோஸ் தான் பண்ண முடியும். இதில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது நம்மளுக்கு வசந்தத்தை
வேனல் காலம் முடியறதுக்கு முன்னாடி வர வசந்த நவராத்திரி. இது வந்து நம்மளுக்கு வந்து கலைகள் அதுக்காகவும், இதில் பர்டிகுலராக என்ன கேட்டால் நம்மளுக்கு வந்து தாராதேவி ஜெயந்தியும் வருது இதில். அதுக்கப்புறம் வந்துட்டு பவானி உற்பத்தி இருக்குது. இதெல்லாம் நான் நிறைய தடவை பேசியாச்சு. அதனால இன்றைக்கி அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவும் கொடுக்கலை. எந்த நாளைக்கு என்ன என்ன சங்கல்பத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவா கண்டிப்பாக இதில் கலந்துக்கோங்க. பிரசாதம் அனுப்ப முடியுமா என்னன்னு தெரியல. அனுப்பிச்சாலும் குங்கும பிரசாதம் தான் அனுப்ப முடியும். ஏன்னா பூக்கள் வந்து அனுப்ப முடியாது. குங்கும பிரசாதம் அனுப்ப முடியும். இதை தவிர வந்துட்டு வேறு யாருக்காவது வந்துட்டு என்ன சொல்கிறது, சுவாமிக்காக வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணினாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஏதாவது சுமங்கலிக்கு வச்சு கொடுக்கணும், சுமங்கலி இதுக்காக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு முன்னாடியே சொல்லணும். இந்த 15 நாளில் என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம். அதை முன்னாடியே சொல்லணும். சொன்னால் தான் எனக்கு ஏற்பாடு பண்ண முடியும். இப்போ சுமங்கலியை கூட்டின்னு வரதுன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அவளுக்கு புடவை வாங்கணும், என்ன புடவை, அதுக்குள்ளே சுமங்கலி திரவியங்கள் எல்லாம் வாங்கணும், அவளை கூப்பிடணும், அவளுக்குள்ளே சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே இருக்குது அதில். அதனால நீங்கள் வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே என்னுடைய இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். இதனால் நீங்கள் எல்லோரும் மாமாட்ட தான் பேசிட்டு இருந்தால் இந்த மாமாவோட நம்பர்லேருந்து தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த வீடியோஸ் எல்லாமே மாமாவோட இதுலேருந்து தான் வருது. ஆனால் இந்த தடவை என்னோடய நம்பரும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாமாவோட நம்பர் வந்து நான் ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் ஆன் பண்ணுவேன், அதிகமாக ஆன் பண்ணுறது இல்லை என்ன. அதனால் என்னோடய நம்பர் எப்போவுமே ஆனில் இருக்கும். அதனால் என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அவள் சங்கல்பத்தில் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து அவள் கேட்குற பூஜைகளை பொறுத்து அதுக்குள்ளே என்ன என்ன திரவியத்துக்கு என்ன ஆகுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். சரியா? அதனால் வசந்த நவராத்திரி நாளையிலேருந்து நம்ம ஆற்றுல 15 நாளைக்கு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பூஜை முடிஞ்சாச்சு. நாளையிலேருந்து ஆரம்பம். நாளையிலேருந்து ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம், அன்னைக்கு வந்து பௌர்ணமி. அன்னையோட இந்த 15 நாள் பூஜைகள், நவாவரண பூஜைகள் முடியும். நம்ம அதில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சங்கல்பத்துக்காக யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு தோன்றதோ அவள் வந்து இதில் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.